Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. All India Quota Counseling, important update again. So, All India Quota Counseling round 1, registration, choice filling, choice locking அப்படிங்கிறது 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அது பேஸ்ட் ஆன் த ரிக்வஸ்ட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய கேண்டிடேட் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஷெட்யூல் ஆஃப் ரவுண்ட் 1 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2025 என்ன மாதிரி இருக்கு, மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் ரவுண்ட் 1 ஷெட்யூல் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 1, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் அப் டு 12 noon. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும், மதியம் 12 மணி வரைக்குங்க. பேமெண்ட் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்ட் அப் டு 3 PM. அப்போ நமக்கு 31 வரைக்கும் இருக்கு. நம்ம 31 விட்டுட்டா கூட 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எனஃப் டைம் இருக்கு. இன்னைக்கு டேட் 26, 27, 28, 29, 30 4 நாட்கள் நமக்கு இனிமே நல்ல டைம் இருக்கு. நீங்க பொறுமையா பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா கிடைக்காதான் நினைக்கிறவங்க டீம்டு யூனிவர்சிட்டி போலாம் முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தருணம். அப்போ ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 1, ஸோ அப் டு 31st July. ஏன்னா சார் இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் தெரியாம நமக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்ல எய்ம்ஸ் ஜிப்பர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, டீம்டு யூனிவர்சிட்டி மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம மாற்ற நினைக்கிறீங்க, அது நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு போடுறது போக நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி போடலாம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் ஓப்பன்ல இருக்கும், அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் த ரவுண்ட் 1, த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் த ரவுண்ட் 1 அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் அப் டு 11:55 PM 31st July. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு 11 மணி வரைக்கும் இருக்கு, அது 11:55 வரைக்கும் இருக்கு, 31st இருக்கு. அப்போ நம்ம 30ஆம் தேதிக்கு முன்னாடியே நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னா பொறுமையாக நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு 5 நாட்கள் டைம் இருக்குதுங்க. சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது 4 மணிக்கு 31ஆம் தேதி 4 மணிலிருந்தும் 11:55 மணி வரைக்கும் இருக்கும் இரவு. அப்போ சாய்ஸ் லாக்கிங் இப்போ யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. சீட் ப்ராசஸிங் ஃபார் ரவுண்ட் 1 to 2, அதாவது August 1st and 2nd சீட் ப்ராசஸிங் இருக்கும். ரிசல்ட் டெக்ளரேஷன் 3 to 4, 3லேருந்து 4ஆம் தேதி அன்னைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது 4, 5, 6, 7, 8 ஒரு 4 நாட்கள் தான் டைம் இருக்கும். நீங்க அதுக்கெல்லாம் தயார்படுத்திக்கணும். அப்போ ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது லாஸ்ட் டேட் 8th August. அப்போ 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும். ரிசல்ட் அப்படிங்கிறது 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி இருக்கும். சீட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது 1 to 2. சாய்ஸ் லாக்கிங் சாய்ஸ் ஃபில்லிங் 31 வரைக்கும், இந்த மந்த் 31 ஜூலை வரைக்கும் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அப் டு 31st. இப்போ நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியும். ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு, அதுவும் பண்ணிக்கலாம் 31st. அப்போ 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். இன்னும் 4 நாட்கள் நீங்க பொறுமையா நீங்க முடிவு எடுக்கலாம். அப்போ நம்ம ஆல் இண்டியா கோட்டால போகலாமா, டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.